குரூப் 2 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 தேர்வு விரைவில் நடக்க இருப்பதால் அதற்காக தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க. இப்போ நம்ம தமிழில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத்தமிழ் வினாத்தில் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதலாவது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள். திருக்குறளில் இருக்கக்கூடிய அறம்பொருள் இன்பம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் பொருட்பாலின் உள்ள இயல்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல், அங்கவியல், ஒழிபியல் அப்படிங்கிறது தான் பொருட்பால் இருக்கக்கூடிய இயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வினா பாருங்கள், நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. நடுவண் அரசுனா மத்திய அரசுன்னு அர்த்தம். எந்த ஆண்டு வெளியிட்டாங்க ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா பெரியாரோட உருவம் பொறிச்சது 1978ஆம் ஆண்டு. மூன்றாவது வினா பாருங்கள், குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் தான் குறுந்தொகையோட 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்தது பாருங்கள், நாரதர் வருகிறார் என்ன தொடர், அதாவது என்ன தொடர் என்ன ஆகுபேர்னு கேட்குறாங்க இல்லையா. நாரதர் வருகிறார் அப்படிங்கிறது நாரதரை போன்ற கலகம் செய்பவர் வருகிறார் அப்படின்னு பொருள். அதுக்கு ஆகுபெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் இயற்பெயர், அதை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா உலகம் சிரித்தது அப்படின்னா உலகம் சிரிக்கவில்லை, உலகில் உள்ள மக்கள் சிரித்தனர். அப்போ அந்த உலகத்தை குறிக்காமல் அங்கே வாழக்கூடிய மக்களை குறிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாரதர் வருகிறாங்கிறது ஓமை ஆகுபெயர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தெரிந்த ஒரு பொருளை தெரியாத ஒன்றை கூட கம்பேர் பண்ணுறதா ஓமை ஆகுபெயர். இப்போ நாரதர் வருகிறார்னா நாரதரை போன்ற கலகம் செய்யக்கூடிய குணம் படைத்தவர் வருகிறார் அப்படின்னு பொருள். அடுத்தது பாருங்கள், கீழ் காணப்படும் சொல் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. எதெல்லாம் மிஸ்மேட்சிங்காக இருக்குதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், அறம் பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது. இந்த அறம் பாடுதல் அப்படிங்கிற வார்த்தை என்ன பொருள்னா போர் தாக்குதல் முறை அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை யார் சொல்கிறாங்க அப்படின்னா நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னன் இந்த வார்த்தையை கையாளுறார். கலம்பகங்கனாவே தெரியும், 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் கலம்பகம். இந்த 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடக்கூடியது தான் நந்தி கலம்பகம். அந்த நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னனை இதை வார்த்தையை பயன்படுத்துகிறான். அறம் பாடுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன சொல்கிறான், போர் தாக்குதல் முறை அப்படின்னு சொல்கிறான். அடுத்த வினா பாருங்கள், 6வது வினா, பொருந்தாத விடையை குறிப்பிடுக. இதில் பாருங்கள், மனுமுறை கண்ட வாசகம், திருப்புகழ், திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா, ஜீவகாருண்யம் 3 ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் இயற்றிய பாடல். அதெல்லாம் திருப்புகழ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அருணகிரிநாதர் பாடியது. அதனால் இதில் மிஸ்மேட்சிங் பார்த்திங்க அப்படின்னா திருப்புகழ். அடுத்த வினா பாருங்கள், கீழே காணப்படும் சரியான கூற்றுகள் எவை. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாவது பாருங்கள், நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலர் கிழார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது சரி. அதாவது நிலையாமை பற்றி சொல்லக்கூடியது காஞ்சி திணை தான். காஞ்சி திணைனாவே நிலையாமை பற்றி கூறக்கூடியது. அதில் முதுமொழி காஞ்சி இந்த பேரில் மதுரை கூடலூர் கிழார் ஏற்றினார். அந்த நூலை ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் தான். அவர் அறவுரை கோவை அப்படின்னு அந்த நூலை அழைக்கிறார். அதே மாதிரி 3வது பாருங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயற்குள் உள்ளன. இது 2மே சரியானவை. 1, 3 சரியானவை. அடுத்த வினா பாருங்கள், விடை தேர்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. மதுரை காஞ்சியின் சிறப்புகளை சொல்லும்போது இதில் எவை சரியானவை அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா மதுரையை பாடுவது, அதாவது மதுரை மாணவருடைய சிறப்பை புகழ்ந்து பாடுவது மதுரை காஞ்சி. 2வது வினா பாருங்கள், நிலையாமை கூறுவது. நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் நிலையாமை கூறக்கூடியது. உலகத்தில் எதுவுமே நிலையற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது நிலையாமை பாடுவதுன்னு அர்த்தம். அதேமாதிரி 10 பாட்டில் மிகுதியான அடிகள் அதிகப்படியான அடிகள்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10 நூல்களிலே இந்த மதுரை காஞ்சியில் மட்டும்தான் 782 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3மே சரி அப்படின்னு அர்த்தம். அடுத்த வினா பாருங்கள், பட்டியல் 1 உள்ள கவிதை நூல்களை பட்டியல் 2 உள்ள கவிதை நூல்களோடு பொருத்தி கீழே தரப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள்,
கொஷின் பாருங்கள். நெருஞ்சி அன்று வேறு கிழமை தோணி வருகிறது வரும் போகும். இது எல்லாமே நூல்களோட பேர், கவிதை நூலோட பேர். ஒன்று யார் எழுதுனாங்கிறத பாருங்கள். நெருஞ்சி நூலுடைய ஆசிரியர் இரா மீனாட்சி அப்படிங்கிறவங்க. ரெண்டாவது அன்று வேறு கிழமை, இதனுடைய ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா ஞானக்கூத்தன். மூன்றாவதாக தோணி வருகிறது, இதனுடைய ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ரொம்ப முக்கியமானது, தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். நான்காவது பாருங்கள் வரும் போகும், இது வந்து சி மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் 10வது வினா பாருங்கள். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. தெரிவு செய்வதுன்னா தேர்வு செய்கன்னு அர்த்தம். பாருங்கள். பெண்மை தாயாய் நின்று பெண்மை அயலார் தமக்கும் பெண்மை மகளாய் பிறந்து பெண்மை தாரமாய் வந்து. ஒரு பெண் பல பரிணாமங்களில் இயங்குகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண் தன்னோட வீட்டில் வந்து ஒரு மகளாகவும், ஒரு கூட பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு சகோதரியாகவும், ஒரு தந்தைக்கு மகளாகவும் சகோதரியாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு செல்லும்போது புகுந்த வீட்டுக்கு செல்லும்போது ஒரு தாரமாகவும், அந்த மாதிரி பல பரிணாமங்கள் செல்கிறாள். அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பெண்மை தாரமாய் நின்று அப்படின்னு சொல்லும்போது தரணியை தாங்கும், இந்த உலகத்தை தாங்கும் போல் பெண். பெண்மை அயலார் தமக்கும், அடுத்தவங்களே வந்து அந்த அயலார்னா என்ன, அடுத்தவங்களே கூட என்ன பண்ணுவா, அன்பே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களே நேசிக்கக்கூடியவள். மூன்றாவது பெண்மை மகளாய் பிறந்து பார்த்தீங்கன்னா சேவையில் மகிழும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவா பெண் அப்படின்றான். லாஸ்ட்டு பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கிறதா அந்த சோர்வை போக்குபோல் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். பொறுத்துக. வெண்பா விருத்தப்பா பரணி கலம்பகம். இப்போ பாருங்கள், வெண்பாவிற்கோர் புகழேந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புகழேந்தி. விருத்தம் என்று பாடக்கூடியதில் சிறந்து விளங்கக்கூடியவர் கம்பர். விருத்தம் என வெண்பாவிற்கு உயர் கம்பன் சொல்லுவாங்க. அதேமாதிரி பாருங்கள். பரணி. பரணி கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் ஜெயங்கொண்டான். அதனால் பரணிக்கோர் ஜெயங்கொண்டான். கலம்பகத்துக்கோர் இரட்டையர்கள் அப்படின்னா இளஞ்சூரியர் முதுசூரியர்னு சொல்லிட்டு 2 பேர் பாடுவாங்க. அதான் இரட்டையர்கள். கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியத்தில் 1. அதனால் பரணியும் வந்து 96 வகை சிற்றிலக்கியத்தில் 1. இதை பாடக்கூடியவர் யார், கலம்பகத்தை பாடக்கூடியவர் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. 2 பேர் சேர்ந்தே பாடுவாங்க. அடுத்தது பாருங்கள். கீழுள்ள கம்பரில் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? இப்போ கம்பர் எழுதின நூல் பார்த்திங்கன்னா இந்த ஏர் 70, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, இதெல்லாம் கம்பர் எழுதின நூல். கம்பராமாயணம்லாம். அபிராமி அந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா அவர் எழுதவில்லை. அதனால் இது வந்து இதுதான் மிஸ் மேட்சிங் வரும். அடுத்தது பாருங்கள். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2ஐ இணைத்து பொருத்தி பட்டியல்களை கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. பாருங்கள். ஏற்றப்பாட்டு, நாரை, குறவை, குளம். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏற்றப்பாட்டுங்கிறது என்னென்னா ஏற்றம் இறைக்கும்போது பாடுவாங்க, நீர் இறைக்கும்போது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கவலை இறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த ஏற்றப்பாட்டு பாடுவாங்க. நாரைங்கிறது உங்களுக்கு தெரியும், கொக்கு. கொக்கோட ஒரு வகை தான் நாரை கொக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது குறவை. குறவைங்கிறது ஒரு மீன், குறவை மீன் சொல்கிறீங்களே அது. குளம் நீர்நிலை, நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம் நீர்நிலை, அதுக்கு குளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 அப்படின்னு வருது. அடுத்தது பாருங்கள். 14வது வினா. கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரெனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். 2வது அடியில் ஆழி எனப்படுவார்னு வரணும், இங்கே சான்றாண்மைக்குன்னு வரணும். அடுத்தது பாருங்கள். 15வது வினா. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இதில் பாருங்கள், 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லும்போது 4 அப்படின்னா 4 அடியாரை குறிக்கும். 17 கீழ்க்கண நூல்களை ஒன்றான 4 அடியார். 2 அப்படின்னா 2 அடிகளை கொண்டுள்ள திருக்குறளை குறிக்கும். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, 6ம் 7ம் பல்லுக்கு உறுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 4னா 4 அடியார், 2ம்னா திருக்குறள்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நாடகம். பாருங்கள். சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேரறிஞரானா இது நாடக நூல்கள். இது எல்லாமே. தூக்கு மேடை மட்டும் வேறு ஒருத்தர் அநேகமாக கலைஞராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தூக்கு மேடை மட்டும் வேறு ஒரு வழி இது. அதனால் இதுதான் வந்து மிஸ் மேட்சிங். அடுத்தது பாருங்கள். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றையும் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த தந்த மொழி. இந்த திருக்குறள் அறம் பொருள் இந்த 2 அந்த அதிகாரங்களை வந்து மொழிபெயர்த்தவர் யார்
லத்தீன் மொழியில். இதை வந்து வீரமாமுனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா லத்தீன் மொழியில் அவர் தான் மொழிபெயர்த்தார். அடுத்தது 18வது வினா பாருங்கள். பெருங்கை யானை இனநிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி பாடல் அடியில் இருக்கக்கூடிய அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அது அடிக்கோடுனா என்னது, இங்கே எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அது. இப்போ சுருங்கை வீதி அப்படின்னா என்னென்னா சுரங்கப்பாதையை குறிக்குதுன்னு அர்த்தம். வீதினா நம்ம தெருவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ பாதைன்னு சொல்லும்போது அந்த மாதிரி சுருங்கை வீதி அப்படின்னா சுரங்கப்பாதை சப்வே குறிக்குதுன்னு அர்த்தம். 19வது வினா பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பாருங்கள், அரபு சொற்கள் அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சீராபுராணத்தில் நச்சமிழால் யாத்த திறம் போற்றுதற்குரியது. யார்? உமரப்புலவர் எழுதின சீராபுராணத்தை. அவர் எந்த காலத்தில் வந்து அரபு சொற்களோ அரபு பெயர்களோ எஞ்ஞான்றும் இடம்பெறாமல், கொஞ்சம் கூட இடம்பெறாமல் சீராபுராணத்தை நல்ல தமிழில் வந்து யாத்த திறம் ஏதிய அந்த திறம் போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சரியான கூற்று அப்படின்னு சொல்லுவோம். பொருத்தமற்றதை குறிப்பிடுங்கன்னு கேட்டாங்க. அதாவது மிஸ் மேட்சிங் எதுனா இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் எல்லாம் கலந்து தான் அவர் எழுதியிருப்பார். அடுத்தது பாருங்கள். பின் வருவனவற்றுள் 20வது வினா பாருங்கள். பின் வருவனவற்றுள் ஓவியக்கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர் எது? மரவட்டிகை, புனையா ஓவியம், கண்ணூல் வினைஞர், இதெல்லாம் வந்து ஓவியக்கலை கூட சம்மந்தப்பட்ட வேர்டு. இதெல்லாம் ஏன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட சொற்கள். இது தேசிய பாவை அப்படிங்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா அது வேறு சொல்ல வரும். அப்போ இது மட்டும்தான் மிஸ் மேட்ச். அதில் இது வரைக்கும் 20 வினாக்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த வினாக்கள் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த காணொலிகள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நம்புகிறேன். நன்றி.